வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம புதுசா கதை தொடங்கியிருக்கோம். கதை பேரு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். கதை நல்லா இருக்கான்னு வீடியோ பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணிருங்க. என்னடா அக்கா சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அடக்க உடக்கமா இருக்காங்களே அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அக்கா ரொம்ப ரொம்ப மாடல் கேர்ள். பேண்ட் சட்டையோடய தான் தெரிவேன். சரி சரி, நான் ரொம்ப வளவலன்னு பேசுறேன் போல. வாங்க வீட்டுக்குள்ள போவோம். இந்த பின்னாடி இருக்க வீடு தான் நம்ம வீடு நினைச்சிடாதீங்க. இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு. வாசல் நல்லா இருக்கே, சரி இங்க வந்து நின்று பேசுவோம்னு வந்தேன். சரி வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. காலையில சாம்பிராணி கம கமன்னு மணக்க வேணாம். வெயில் பல்ல காட்டி இழுக்குது. புருஷனை முன்னாடி இழுத்து போட்டுட்டு தூங்குறாங்க. என்னத்த சொல்ல, எனக்கு வாச்ச மருமக அப்படி. அடியே புஷ்பா புஷ்பா. அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன சொல்லுங்கத்தே, காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு காப்பி தண்ணி வரல. வாசல்ல குப்பை நிறைஞ்சு கிடக்கு. வாச கூட்டி கோலம் போடல. உன்னை மாதிரிலாம் நான் கொடுத்த வைக்கலாமா? என் மாமியானா தோலை உரிச்சு உப்ப தொடவிடும். நீ நல்ல ராணி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. வேற வீட்டுக்குள்ள போயிருந்த தொடப்பக்கட்டை வச்சு அடிச்சு தாட்டி விட்டுருப்பாங்க உங்க அம்மா வீட்டுக்கு. இல்லைங்க அத்தை, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். நைட்டெல்லாம் பாப்பா தூங்காம அழுதுகிட்டே இருந்தாங்க அத்தை, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேங்க அத்தை. ஆமா ஆமா, ஊர் உலகத்துல பிள்ளையே பிக்கல, இப்பதான் பிள்ளை வச்சு வச்சிருக்கா. நைட்டுக்குள்ள கண்ணு முடிச்சு உன் புருஷன் தானே பிள்ளைய பாத்திருப்பியான். இல்லைங்க அத்தை, நேற்று ஃபுல்லா கடல் நின்றது ஒரே உடம்பு வலி சொல்லிட்டு தூங்கிட்டாருங்க அத்தை. அதானே பார்த்தேன். இல்லைன்னா அவன் தானே இடிச்சவாய் நைட்டு பிளான் முடிச்சிருப்பியான். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரே போல வருமா. என்னடா காலையில பாட்டு கேக்குது? பாட்டு என்ன சின்ன பிள்ளை காலையிலேயே டென்ஷனா? அண்ணி குட் மார்னிங். ஐயோ, இவர் வேற வாய்ப்புடுங்கிறாரு. குட் மார்னிங் குழந்தைனாரே. என்ன காலையிலேயே அண்ணியை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கியோ? ஆமா ஆமா, வாங்குறாங்க வாங்குறாங்க. எனக்கு காலையிலேயே வேலை பொழப்பு இல்ல பாரு. போடி, மாசம் நிக்காம எல்லாத்துக்கும் டீயை வச்சு கொண்டு வா. போறீங்க போறீங்க. என் பொண்டாட்டி எல்லாம் அண்ணி மாதிரி பயந்தவளா இருக்க கூடாது, தைரியமா இருக்கணும். ஆமா ஆமா, போய் வேலை பொழப்ப பாரு, அப்பதான் பொண்டாட்டின்னு ஒண்ணு வரும். நாங்கெல்லாம் ஆல்ரெடி பாத்துட்டோம். என்ன சொன்ன காது கேட்கல. இல்லம்மா, வேலைக்கு போய் உனக்கு கை நிறைய சம்பாரிச்சு தரேன்னு சொன்னேன். போடா போ, நடக்கிற வேலையை பாரு. வந்துட்டான் காலங்காத்துல வெட்டி பையன். அண்ணே இங்கம்மா காலையில இருந்து ஆளை காணோம். பாவம், வீட்டுக்கு உழைச்சு கொட்டுறவன் நின்று உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு தூங்கிட்டு இருக்கான். சுத்தி வளைச்சு நான் வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்ற. சுத்தி வளைச்சுலாம் சொல்ல, நேரா தான் சொல்றேன். பாவம் மாடா உழைக்கிறேன், ஒத்தாளா கிடந்து வேலைக்கு போ. கேட்டுச்சா நான் போக மாட்டேனா? வேலையெல்லாம் நம்மளை தேடி வராது, நம்ம தான் தெருவா போய் தேடணும். தெரியும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சின்ன பிள்ளை. எல்லாரும் வயசுக்கு மரியாதை கொடுங்கடா. சின்ன பிள்ளைன்னு பேரை சொல்லி கொடுவாங்க. என்னங்க ஏன் உஷா எதுக்கடி அழுகுற? கொஞ்சம் அசதியா இருக்கு, 10 நிமிஷம் அதிகமா தூங்கிட்டேங்க. அதுக்கு போய் காலையில உங்க அம்மா திட்டுறாங்க. சரி அழுகாத விடு, நான் என்னன்னு கேக்குறேன். இல்லங்க, தினம் இப்படியே இருந்துச்சுன்னா எப்படிங்க வாழ்றது? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுங்க. சரிம்மா விடுமா, நீ அழுதா என் மனசு தாங்க மாட்டேதுமா. இப்படி ஐஸ் வச்சு இந்த வீட்டுல நீ அடிமையாக்கிருங்க. சரிம்மா வாமா, மாமா மடியில சாஞ்சுக்கு எல்லாம் சரியா போயிடும். எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்க. அதெல்லாம் கவலைப்படாத, மாமா கூட்டிட்டு போய் 2 நாள் கடை லீவு போட்டு போய் அம்மா வீட்டை இருந்துட்டு வரலாம். அடி ஆத்தே, நீ எப்படிப்பட்டவன் இன்னைக்கு தானடி தெரியுது. என்ன நடிப்பு நடிக்கிறவ. ஐயோ அத்தை. மா அவளை எதுவும் பேசாதம்மா, பாவம் அவளே நொந்து போயிருக்கா. எப்படி உன் புருஷனை இப்படி மைய மருந்து போட்டு மயக்கி வச்சிருக்க? நல்லா கண்ணீரை கொட்டி நல்லா வலையை விரிக்கிற நீயும் கமந்து கேட. ஆனா ஊர் உலகத்துல உங்களை மாதிரி புருஷன் கொண்டாட்டி நான் எங்கேயும் பார்த்ததுலடா. எங்கடி பிள்ளைய காணோம்? அத்தை தொட்டில தூங்க வச்சிருக்கீங்க. நல்லா தேனா பேசுறடி. அப்படித்தான் ஒவ்வொருத்தையும் மயக்கிட்டு இருக்க போல. எப்படி வளர்த்திருக்கேன்னு பாரு என் மகளை. ஒவ்வொன்றும் என் மகளை பார்த்து கத்துக்க. ஆமா அவளை பார்த்து நல்லா கத்துக்கிட்டா குடும்ப உருப்பிட்ட மாதிரி. காலங்காத்துல ஒப்பாரி வச்சா வீடு விளங்குமாடி. சரி புஷ்பா அழுகாதம்மா, போய் வேலையை பாரு. வா வந்து வேலையை பாரு. வந்துட்டா காலங்காத்துல குறை சொல்ல. இந்தா வரேங்க. சரிம்மா, ரொம்ப ஃபீல் பண்ணாத, எல்லாம் போக சரியாயிரும். போய் வேலையை பாருமா. சரிங்க, குழந்தை அழுதா கூப்பிடுங்க, நான் வரேன். இந்த நெட்டவெளி வந்திருக்கேன், வீட்டுல ஒரு ஆளு கூட மரியாதை கொடுக்கல பாரு. எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு அக்கறையே இல்ல. நாத்தனாக்காரி வந்திருக்கேன், இனி யாரும் வந்து டீ போண்டா பத்தின்னு தள்ளி இருக்க வேணாம். இந்த வீட்டுல ஒரு மாப்பிள்ளைக்கு கூட மரியாதை இல்ல. உங்க பக்கத்து வீட்டை போய் பாரு, மாப்பிள்ளை வந்தா எப்படி கவனிப்பாங்கன்னு. அம்மா அண்ணி அண்ணா. அடியே மகளே, என் தங்கமத்த மகளே. இதுதான் மகளையும் மாப்பிளையும் கவனிக்கிற லட்சணமா? நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியே நெட்டவெளி கோச்சுக்காத, அம்மா செத்த அசந்துட்டேன். எங்க இந்த புஷ்பாவும் நீ கவனிக்கலையா? நாத்தனா வந்திருக்கேன், ஒரு கவனிப்பு கிடையாது. புஷ்பா இங்க வா, நெட்டவெளி மாப்பிளையும் வந்திருக்காங்க. அண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நெட்டவெளி வாமா உட்காரு, 2 பேத்துக்கு டீ வைக்கிறேன். டீ எல்லாம் வேணாங்க, நீ 2 பொமக்ரானட் ஜூஸ் போடுங்க. நெட்டவெளி பொமக்ரானட்னா என்னன்னு தெரிஞ்சுதான் சொல்லுறியா? மாதுளம்பழம். தெரியும், வாய முடுங்க, இமேஜ் ஸ்பாயில் பண்ணாதீங்க. மாப்பிள்ள, என் மகளை நிறைய படிக்க வச்சிருக்கேன். என் மக இங்கிலீஷ் பேசுறதுல அந்த இங்கிலீஷ்காரனே தோத்து போயிருவான், அப்படி படிக்க வச்சிருக்கேன். ஆமாங்க சூப்பரா பேசுறா. கத்திரிக்காய பார்த்தா வாட்டர் மெலனுங்கிறா, வாட்டர் மெலனை பார்த்தா கத்திரிக்காய்ங்கிறா. அந்த அளவுக்கு சூப்பரா பேசுறாங்க. என்னடி சிரிப்பு? போய் அந்த பொம்மநாட்ட ஜூஸ் போடு. ஒண்ணு பிள்ளைங்க தந்தா போறீங்க.
நெட்டவழி உன்னை மாதிரியே உங்க அம்மாவும் சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்கம்மா. ம் ஏதாச்சும் பேசுனீங்க இந்த நெட்டவழி டெரர் ஆயிடுவா. மருமகனே உட்காருங்க, எம்பிட்டு நேரம் தான் நிப்பீங்க, காலு கையெல்லாம் வலிக்க போகுது. மாப்பிள்ள அப்புறம் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க தே. எங்க மச்சான் எல்லாம் காணோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. அந்த உள்ள இருக்காங்க, வர சொல்றேன். டே தினேஷ், ரமேஷ், நெட்டவழி மாமா வந்திருக்காங்கடா, வாங்கடா. பாத்தா நெட்டவள்ளி நல்லா இருக்கியா? வாங்க மாப்பிள. அக்கா மாமா வந்துட்டீங்களா? டேய் என்னடா அக்காவும் மாமா சோறு திங்க வந்திருக்க மாதிரி கேக்குற? அக்கா நீ வந்திருக்க சந்தோஷத்துல கேட்டேங்க்கா, நீ என்ன தப்பா எடுத்துக்கிற? மாமா பாரு கம்முன்னு இருக்காரு. அவர் தான் நம்மளுக்கு ஏத்த ஆளு. ஆமா தினேஷ் என் செல்ல மாப்பிள்ளையில என்ன சொன்னாலும் சரிதே. அப்படி சொல்லுங்க மாமா. என்ன நெட்டவள்ளி ஆளு ரொம்ப இழைச்சிட்ட? ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி ரொம்ப குண்டா இருந்தா. ஏமாச்ச நீங்க வேற. அடே வாயை மூடுங்கடா, வந்தவங்களை கவனிக்காம அப்படியே வள வள வளன்னு பேசிட்டு இருப்பீங்க. என் வீட்டுக்கு வந்த மூத்த மருமக புண்ணியவதியை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணோம். அம்மா இன்னைக்கு அண்ணியை திட்டுறதுக்கு உனக்கு நல்ல சாக்கு கிடைச்சிருச்சா? எப்ப பாரு திட்டிட்டு இருப்ப, இப்ப அக்கா வந்துருச்சு, இதை சாக்கா வச்சு திட்டிக்கிட்டே இருக்க. பொறுமா வருவாங்க. வந்துட்டியான் அப்படியே அண்ணி நொண்ணின்னு பாசமா. டேய் போடா. அடியே புஷ்பா, அடியே புஷ்பா, எங்கடி இருக்க? வாடி வேமா. பாவம் இந்த புஷ்பா தங்கச்சி இவங்க வீட்டுல வாக்கப்பட்டு படாத பாடுபடுத்து. மாப்பிள்ளை என்னமோ நல்லவர் தான், ஆனா இந்த கிழவி இந்த பாடு படுத்துதே. ஏய் நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரம்டி ஆச்சு, வாடி சீக்கிரமா. டைம் ஆச்சு, இந்த தினேஷ் பையனை இன்னும் காணோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எப்பயுமே நான் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறேன். அவன் சொன்ன டைமோட 1/2 மணி நேரம் லேட்டாக தான் வந்து நிற்கிறான். ஓய் தேனு. டேய் நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், என்கிட்ட நீ பேசாத. ஏமா மாமா மேல இவ்வளவு கோவம்? போ தினேஷ், நான் எப்பயுமே தனியாக வந்து 1/2 மணி நேரம் இந்த காட்டுக்குள்ள தனியாகவே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ரொம்ப பயமாக இருக்கு. நீ எப்பயுமே சொன்ன டைமோட லேட்டாக தான் வர. அச்சோ அப்படி அம்மா, நாளையில இருந்து சொன்ன டைமுக்கே வந்துருவேன். என்ன பண்றது, வீட்டுல பாச போராட்டமா இருக்கே, சாப்பிட்டுட்டு போகணுன்ட்டாங்க. உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை. அப்புறம் நம்ம எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? உன் வீட்டுல எப்ப சொல்லுவேன்? நான் இப்ப சொல்ல கூட நான் ரெடி தான். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமேன்னு நான் சொல்லாம இருக்கேன். நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போப்பா சாமி. எனக்குலாம் வேலைக்கு போகாத மாப்பிள்ளையில கட்டியே கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும்னு எங்கள் அப்பா அடம் முடிச்சிட்டு இருக்காரு. இதில் நான் வேலைக்கு போகாத மாப்பிள்ளை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு, இனி அவ்வளோதான், கொண்டு போட்டுருவாங்க. வேலைக்கு போகாம இப்படி என்ன சும்மாவா இருக்க போறேன்? வேலைக்கு போவேன்ல, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துடக்கூடாது. ஆளுக்கு ஆளுக்கு வேலைக்கு போலன்னு டென்ஷன் பண்ணிடுறீங்க. சரி சரி கத்தாத. ஒரு நல்ல வேலை பாரு, கண்டிப்பாக என் வீட்டில் சொல்லிடுவேன். நம்ம கல்யாணம் சீக்கிரமாக முடியணும்னா எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. சரி சரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டில் தேட போகிறாங்க. நான் போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? ஓகே பார்த்து போ. மாமா துணைக்கு வரவா? நீ ஒரு ஆணியை பிடுங்க வேணாம், உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பு. ஓ ஓகே கூல் கூல். என் மாமியார மாமனார மச்சினிச்சி எல்லாரும் கேட்டேன்னு சொல்லிடு. வா வா சொல்கிறேன். தொடப்பு கட்ட பிஞ்சு போயிரு எங்கள் வீட்டில். என் மச்சினிச்சியை பார்க்காம தான் என்னால் இருக்க முடியல. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இருக்கும்ல. உன்னையோட உன் தங்கச்சி ரொம்பவே அழகா இருக்கா. அப்புறம் என்னத்துக்கு என்னையே லவ் பண்ணுற? போய் என் தங்கச்சியை லவ் பண்ண வேண்டியதானே. சரிடி சும்மா சொன்னேன். கோவம் வந்துருச்சு பாத்தி என் தங்கத்துக்கு. அப்புறம் கோவம் வராதா? சரிம்மா பார்த்து போயிட்டு வா. ஓகே போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன். சரிடா செல்லம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் பொண்ணு, இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, கொஞ்சம் முன்னேறுங்களையே. எப்பா சாமி வாயை மூடு, காதுல ரத்தம் வருது. நான் கிளம்புறேன்ப்பா, ஆளை விடு. நெட்டவள்ளி அம்மாக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குப்பா, ஒரு டீ போட்டுத்தா. நானே ரெஸ்ட் எடுக்க தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னை போய் டீ போடு, குழம்பு வை, காய் நறுக்கு அப்படிலாம் சொல்லாதம்மா. அங்கே என்ன வேலை வெட்டியா முடிச்ச, போய் டீ போட்டுட்டு வாடி. உனக்கு என்னம்மா தெரியும், நான் 2 டைம்ஸ் பாத்திரம் விளக்குவேன், 2 டைம்ஸ் சமைப்பேன், 2 டைம் வீடு கூட்டுவேன். வேலை செஞ்சு என் குறுக்கு எலும்பே தேஞ்சு போச்சு தெரியுமா? போடி பொச கட்டவளை. என் மருமகளை எம்புட்டோ பரவாயில்ல, அவளை போய் நான் கரிச்சு கொட்டிட்டு கிடக்கேன். நான் சொல்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டா. அப்போ உன் மருமகளே டீ போட சொல்ல வேண்டியதானே, என்ன என்னத்துக்கு சொல்ற? பாவம், அவளே இப்பதான் பிள்ளையை பெற்றிருக்கா. அவளுக்கு ரத்தமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எனக்கே மனசாட்சி இருக்குடி அவளை வேலை வாங்க. உன் மருமகளை புகழ்ந்தது போதும், காதுல ரத்தமா வருது. புஷ்பா சொல்லுங்க. அத்தைக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குப்பா, ஒரு டீ போட்டு கொண்டு வரியாப்பா? தலைவலி மருந்து கொண்டு வருவாங்க, தேய்ச்சி விடுவாங்க. இல்லப்பா ஒரு டீ மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும்ப்பா, குடிச்சா சரியாயிரும். நம்ம மாமியாவா இப்படி பேசுறது? இந்த கொண்டு வரீங்க. பாத்தீங்களா நெட்டவள்ளி என் மருமக எப்படின்னு? நீயே மெச்சுக்க வேண்டியதான் உன் மருமகளை. புஷ்பாக்கு கொடுத்து வச்ச மாமியா எனக்கு தான் இருக்குது. அரை ட்ரம் மாதிரி வீட்டுக்குள்ள உருண்டுகிட்டே தெரியுது. எங்க உன் சின்ன மையன் வீட்லயே அடங்குறது இல்லையா? ஏண்டி நீ வேற, அவனை பத்தி தாண்டி மனசுலயே கவலையா கிடக்கு. நேரத்துக்கு சாப்பிட மட்டும் தாண்டி வரான்.
எங்கதான் ஊர் சுத்துறான் எங்கதான் போவானே எனக்கும் ஒன்றும் தெரியல. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, எல்லாம் சரியா போயிடும். என் குழந்தை திங்க கூட வர மாட்டாரு, அப்படி சுத்தினாரு. இப்ப கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு நகர்றது இல்ல. வீட்டுக்குள்ளேயே பொட்டி பம்பா அடங்கி கிடக்காரு. எப்படி வேலை வெட்டி இல்லாம பொண்ணு தருவாங்க? ஆகாது போகாதெல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ தான் பொண்ணு தேடி அலையணும். இந்தா மத்தியானம் சோத்துக்கு தினேஷ் வந்துட்டேன் பாருடி. டெய்லி இதாண்டி பொழப்பு இவனோட. ஏதோ நம்மளை பத்தி தான் அம்மாவும் அக்காவும் உருட்டிட்டு இருக்காங்க போல. என்னத்த பேசிட போறாங்க? வேலை இல்லாம ஊர் சுத்துறேன்னு பேசுவாங்க. பேசிட்டு போட்டும் போ. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்னை. நான் என்ன செத்தா போயிட்டேன்? கல்லு மாதிரி தானே உட்காந்துருக்கேன். செத்து போன மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க. நான்லாம் மண்டையை போட்ட ஆழங்கூட ஆள் இல்ல. செல்ல அம்மாவே, பாட்டு பாடினது ஒரு குத்தமா? நீ பாட்டு பாடினதெல்லாம் குத்தம் கிடையாது. எங்க ஊர் சுத்திட்டு இப்பதான் வர. டேய் டேய், எரும மாடி என் காலை மிதிச்சிட்டு இருக்கடா, வலிக்குதுடா, தாங்க முடியல, தள்ளிடா. அச்சச்சோ, மன்னிச்சிருக்கா. பிள்ளையாம பெத்து வச்சிருக்க, என்ன கணக்குறியான்? பிள்ளைய போய் கணக்குறியான்னு சொல்லாதடி, கிறங்கி போயிருவியான். ஆமா ஆமா, கிறங்குறியான். அம்மா, என் மேல இம்பிட்டு பாசம் வச்சிருக்கே, ஒரு நாளாச்சும் வெளியே காமிக்கிறியா? அப்புறம் பெத்த பிள்ளைங்க மேல பாசம் இருக்காதா? ஓ மேல மட்டும்தான் அம்பிட்டு பாசம், என்னையெல்லாம் தெண்டத்துக்கு பெத்து விட்டு இருக்குது. ஆமா ஆமா, ஒரு தலை வலிக்குது, ஒரு டீ தாண்டா போட்டு தர சொன்னேன், அது கூட போட்டு தர மாட்டா. இவளெல்லாம் தெண்டத்துக்கு தான் பெத்து விட்டுருக்கேன். உன் சின்ன மையம் மட்டும் இப்ப லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கொட்டுறானா? என்னை தெண்டத்துக்கு பெத்து விட்டுருக்காகலாம். சாமிங்களா, 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்கடி. இருக்கிற தலைவலியில நீங்க வேற வந்து உசுரை வாங்கிட்டு இருக்காளுங்க. என் மருமக டீ போட போனா அவ்வளோதான், ஆளையும் காணா அட்ரஸையும் காணாம். இனி யாரும் சோறாக்கி குழம்பு வச்சிருக்கலாம். ஒரு டீ போட இவ்வளோ நேரம் இவளுக்கு.